சூரியநாதம் 96 கூறுவது, உலக மனிதர்களில் அன்பானவர்களுக்கு அன்பு காணிக்கையாய் இது கூறுவது. அப்படி புரிபவர்கள் அறிவை உடைத்து புரிபவர்களுக்கு சூரியநாதம் கூறுவது. அன்பு எதையும் உண்ணாது, மனதில் உண்மையை புகழ்வது அன்பு எதையும் தீண்டாது. அப்படி தமிழ் சித்தாந்த மரபுகளை சமஸ்கிருதம் தீண்டி மறைத்ததை இன்று அந்த சித்தாந்த தமிழ் என்றால் என்ன என்று தெரியாத தமிழ் மொழி மக்களை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்பது. அவர்கள் ஒரு மனிதனை தலைகீழாக நடப்பது போன்று தமிழை தலைகீழாக மறைத்து வைத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து நேரே நிமிர்த்த வருவது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்த்தி வருவது சித்தர்கள் செயல் மரபு உடலை குறித்து கூறுவது. சூரியநாதம் 96 கூறுவது, எல்லாவர்க்கும் கேட்பதில் புரிவது கடினம், அந்நிய நிழலை தீண்டி கூறுவது கேட்டு கேட்டு பழகிய அந்த அசத்தியத்தை சத்தியம் எது என்ற குழப்பம் மாற சித்தர்கள் மொழியிலிருந்து தமிழ் சொற்கள் சங்ககாலம் 3ஆம் காலம் முதல் 1ஆம் காலம் 2ஆம் காலம் 3ஆம் காலம் வரை அவர்கள் அஷ்டாங்க யோக மொழியை தமிழிற்காக வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் செய்த பணிகள் அநேகம் உண்டு. அப்படி கூறுவதில் நல்லவன் என்று கூறியது, வல்லவன் எதிலும் திறன் உள்ளவன் அதன் எழுத்தை கூறியது. வல்லவன் 5 எழுத்து, வாயு எழுத்து, அதில் புள்ளி எழுத்து 5 எழுத்து வாயு செயல் உடலில், அன்னக்குடலில், நீர்க்குடலில், நெஞ்சு, சங்கு, நெற்றி. புள்ளி ஒலி கொப்புளில், நா ஒலி கண்ணில் கீழ்ப்பாகம். வாயு துடிப்பு எந்த வேலை செய்வதிலும் அந்த வேலையில் உடல் கவனம் கொடுக்க கொப்புளில் சக்தி, அது உங்கள் எல்லா உடலிலும் நடப்பது. மஞ்ச இரத்தம், நாத நிறம், அது 3 நரம்புகள் செயலில் அங்கு ஒன்றாகி செயல்பட்டு அங்கு கவனத்தை ஈர்த்து அந்த தொழில் செய்யும் அந்த உடலில் வல்லவன் பெயர் தருவது. அங்கு இந்த 5 எழுத்திலும் வாயு. இப்படி கூறும்போது தமிழ் வார்த்தை தெய்வ பாஷையாக்கி அதிலிருந்து தமிழ் மொழி ஆக்கியது. ஏவரும் தெரிந்தால் சமஸ்கிருதம் தமிழ் எந்த மொழி முந்திய மொழி என்பது உங்களால் உலக அரங்கில் எடுத்து செல்ல என் காலம் கழிந்தாலும் இச்செயல் அழியாது, உங்களால் முன்னெடுத்து செல்ல முடியும். அதனால் வல்லவன் என்பது 5 வாய்வெழுத்து உடலில் நம் உடல் வாயு செயலால் நடப்பது. அதில் உடல் சக்தி பெற வாயு செயல் வேண்டும். ஒரு தொழில் செய்யும்போது அந்த ஈர்ப்பிற்கு பலம் கொண்டு வல்லவன் எடுக்கும் அந்த உடல் சக்திக்கு பலம் வேண்டும். அது வாயு சக்தியால் ஆவது. கண் காட்சி செயலால் நடப்பது. வல்லவன் அந்த செயல் செய்து பெருமை அடைவது, அவன் திறனை வெளிப்படுத்துவது வல்லவன். இங்கு திருச்செயல் உடல் பட்டினத்தார் கூறுவது 30, 48, 52 எழுத்துக்களில் சந்த விருத்தம் கூறியதன் வழிகளில் உடலை பூரண மாலை கூறுவது 18 வரை கூறியது. 19 தனி முதலை பார்த்து தனித்து இருந்து வாழாமல் அநியாயமாய் பிறந்திங்கு அலைந்து நின்றேன் பூரணமே. தனி முதலை பார்த்து இதற்கு முன்னால் கூறியதும் 96 வரை கூறுவது. சக்தியாய் உலகத்தில் செயலான உன்னை தனி செயல் வித்தையில் என்னுள்ளில் உன்னை ஏற்றி வருவதில் உன்முக ஒளியை பார்த்து கடுந்தபத்தில்
என்னோடு அழிந்து வர நீயான நிதி பெறுவதற்கு அன்னக்குடலில் ஒளி பிறந்ததில் நெஞ்சுக்குள் பொருட்கள் காண நீ ஏறிவர என்னை நான் மறந்து இருந்ததன் மூலம் உன் செயலில் அந்த காட்சி பூரணமானது. 20 ஈராறு கலைக்குள் இருந்து கூத்து ஆடினதை ஆராய்ந்து பாராமல் அறிவழிந்தேன் பூரணமே. 12 6 ஆதாரமான உடல், 7 மனசு சகசிராரம் திறந்து செல்வது, பின்ன 5 பஞ்சபூதம் வெளி பஞ்சபூதம், அந்த 12 கடந்து சூரிய ஒளி நமக்கு இங்கு காட்சி தருவது. அந்த நிலை அடைய இங்கு பிராணயாமம் சமாதி யோகி தியாகி ஆனதில் உடல் பொருள் சூரிய ஒளி கூத்து உள்ளில் ஏறி நடக்கும் அருள் உடல் துடிப்பில் துள்ளுவதில் அந்த செயல் இன்று குமரி மாவட்டத்தில் கோவில் கொடை திருவிழாக்களில் மேளம் முழங்க வில்லிசை பல வாத்தியங்கள் முழங்க அங்கு அந்த வரிக்குள் உள்பட்டவர்களில் அந்த தெய்வங்கள் வர ஆடுவார்கள். அது வருடம் வேறு எங்கும் போக மாட்டார்கள். அந்த கோவிலுக்கு ஆடுபவர்கள் மீது இவர்கள் இங்கு மேலதாளம் பூஜைகள் முழங்க இவர்கள் நின்ற இடத்திலிருந்து பூமியில் உருண்டு வருபவர்களில் அந்த இடத்தில் அவர்களுக்கு எந்த உடம்பில் எந்த வேதனையும் இராது. அவர்கள் மனசு தன்னை மறந்து அவர்கள் போகும் நிலை. அந்நிலையில் இங்கு அது கூறி வருவது, இவர்கள் செயல் அங்கு வருவது, அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வேண்டும். இப்போது இங்கு கூறுவது அந்நிலையில் அனுபவித்தவர்களுக்கு, அந்த கோவில் பரிவாரம் செய்பவர்கள், வரி கொடுத்து அதை பார்ப்பவர்கள், உற்று கவனிப்பவர்களுக்கு இங்கு நான் கூறியது உண்மை என்று கூறுவார்களே தவிர பொய் என்று கூறமாட்டார்கள். அந்நிலையை அது கீழே விழுந்து அந்த உருண்டு எழும்பும் வரை உள்ள செயலை நான் இங்கு கூறுவது. அந்த செயல் அனுபவித்தவர்களுக்கு கூத்து ஆடினதை என்ற வார்த்தை இங்கு கூறுவது. அங்கு காணும் அனுபவ விருந்து அது இங்கு பட்டினத்தார் சரித்திரம் படித்தவர்களுக்கு பட்டினத்தார் உடல் நிலை சாம்பலுக்குள் உருண்டு புரண்டு வந்தது. அதை யாரும் மறக்க மாட்டார்கள். அந்நிலை இங்கு சேர்க்கலாம். அப்போது அந்நேரம் நடந்த செயலை என்னை மறந்து நடத்திய அந்த காட்சி பூரணமானேன் அவன் செயலார். பட்டினத்தார் சரித்திரம் கூறுவது இந்நிலை உடலில் நடந்து வருவது. அது எல்லாருக்குமாக கூறமாட்டார். தன் மனதில் நினைத்து அச்செயல் ஊருக்குள் நடந்தது, காட்டுக்குள் போனது. அவர் தங்கை வீட்டில் விஷம் கொடுத்த அப்பத்தை வைத்து தானே தீப்பிடித்தது. இப்படி பல செயல்கள் நீங்கள் படித்ததுண்டு. அந்நிலையில் அதன் அர்த்த தத்துவம் கூறுவது வாசிதனை பார்த்து மகிழ்ந்துனைத்தான் போற்றாமல் காசி வரை போய்த்திரிந்து கால் அழுத்தேன் பூரணம். வாசிதனை பார்த்து மகிழ்ந்துனைத்தான் போற்றாமல் காசி வரை போய்த்திரிந்து கால் அழுத்தேன் பூரணம். காசி என்பது காசி கோவிலுக்கு போவது கிடையாது. பின்னே காசினி பூமியில் என்ற ஒரு வார்த்தை உண்டு இங்கு சித்தர்களில். சிவ 36 தத்துவ சுக்லம் போவது, முடிப்புலர்ப்பு நேரம், தன்னை மறப்பது அந்த உடல். அது இங்கு வாசி
வாயு செயல் இழந்து நெஞ்சுக்குள் அக்னி சூடு ருத்ரன் பிறவி. அந்நிலையில் சிவா நெஞ்சு தசநாடி துடிப்பு செயல் இடம் வெட்டு வா ஆகார சக்தி வாயு செயலில் ஆ ஒலி அது அன்னக்குடலில் இருந்து ஒலிக்கும் அன்ன சத்து மாறி நெஞ்சில் நின்று இயங்கும் ஒலி சிவா. சங்கிலிருந்து அக்னி செயல் நெஞ்சு கூடு செல்லும் வாயு தசநாடி துடிப்பு மாறி வருவதில் அதில் அந்த ஆகாரக்கரை நெஞ்சு இரத்தம் வாயு செயல் இயக்கம் அந்த ஸ்தானம் செயலில் பார்வை அகக்கண் கொண்டு நிலைநிறுத்தி கண்டது. காசி பூமி இங்கு அன்னக்குடலில் மனசு சென்று பார்வையில் கால் காற்று இதற்கு முன்னால் கூறியது பிராணயாம செயலில் காலை மாற்றி கலையை மாற்றி கால் கண்டு இது 75 முதல் 85 வரை கூறிய அந்த அர்த்த செயலில் வருவது. அந்த அர்த்தம் இங்கும் உபயோகப்படுவது. பிராணயாமம் செயல் செய்து வர அழுத்தேன். அது இங்கு எழுத்தை வைத்து கூறுவதில் ஆ அன்னக்குடல் லா வாயு நா வாயு எழுத்து லூ ஊலி தா த அக்னி சம செயல் நெஞ்சுக்குள் சூடு அக்னி செயல் அங்கு அந்த செயலில் அவன் ஏறி அவன் சூடு அதாவது அன்னக்குடலில் இந்த சூரிய ஒளி ஏறி இருக்க அங்கு அந்த சூடு செயல் உடலெங்கும் ஏறி சுற்றி வர என்னை மறந்து நான் இருக்க அதன் செயல் முடிவு கண்டேன் முழுமையாக. இங்கு என்னை மறக்க என்பது பதி இருந்து அந்த சூடு ஏறுவதில் உடல் தளரும் அந்த நரம்புகளை வாட்டி உதைப்பது. 22 கருவிகள் 96 கலந்து விளையாடினதை இருவிழியால் பாராமல் ஈடழிந்தேன் பூரணம். எந்த மதத்திலும் 96 தத்துவம் கூறுவார்கள். அந்த தத்துவம் அவர்கள் இஷ்டப்படி மனிதனை கொல்லலாம், கேட்காமல் இருந்தால் இல்லை வெளியாகாரம் வைத்து துள்ளியாடி உண்ணலாம் என்ற செயல் பலதிலும் இதை கூறுவார்கள். இங்கு அப்படி இல்லை. உடலுக்குள் 96 கருவிகள் தத்துவத்தை கருவிகள் என்று சொல்வது. கருவிகள் கருவாய் உருவாகி வருவது உடல் நீர் உடல் செயலில். அச்செயலை 96 கலந்து விளையாடினதை யார் கைகால் கொண்டு விளையாட்டம் கிடையாது. இந்த அன்னக்குடலில் சூரிய சூடு ஏறுவதில் அங்கிருந்து செல்லும் நரம்பு நாடிகள் அனைத்தையும் அங்கு அந்த வெளிச்சமான சூடு சென்று அதை உருக்கி அதன் செயல் விளையாடினதை விளையாடி யா நெற்றியில் விளை அதன் நடப்பு செயல்கள் அனைத்தையும் நெற்றிற்கு கொண்டு செல்வது அந்த சூடு உங்கள் முதுகு எலும்புக்குள்ளில் கூடி பின்கழுத்து வழி அங்கு செல்வது. நீங்கள் இல்லை உங்கள் உடலை கூறுவது. அந்த தத்துவ உடல் இயங்கும் 96 செயல் கொப்புள் கொடி நரம்புகள் இணைப்பில் நடப்பதை அவன் ஏறி விளையாடுவதில் என்னை மறக்க அது என் கண் செயல். அதற்கு அன்னக்குடலில் அவன் நிறம் ஏறியது. அச்செயல் என் 2 கண் பார்வை செயலை தத்துவமாக்க முகசக்திகள் ஈடு புதுமை கண்டு முடிவானது. கண் செயலுக்கு பஞ்சேந்திரியம் அனைத்தும் அதன் சக்திகள் முகசக்திகள் உருக வேண்டும். அதற்குத்தான் அப்படி அந்நிலையில் கூறுவது அறிவை உடைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவை வைத்து அப்படியா இப்படியா என்றால் புரியாது. அறிவை உடைக்க வேண்டும். அறிவை உடைப்பது உங்கள் அறிவை சிந்திப்பது. என் உடல் எப்படி அதை இப்படி கூறுகிறது என்ற சிந்தனை வர வேண்டும்.
இங்கு 23 உடலுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் கடல் மலை தோறும் திரிந்து கால் அழைத்தேன் பூரணம். உடலுக்குள் நீ நின்று சூரிய சூடு ஒளி நின்று உலாவினதை சுற்றி வருவதை காணாமல் கடல் மலை தோறும் திரிந்து கால் அழுத்தேன் பூரணம். கடல் மலை தமிழ்நாட்டு கடல், இந்திய கடல், உலக கடல், உலக மலை கிடையாது. கடல் ஏழும் கடல் மலை. மலை என்றால் உடலில் எது கடல்? நீர் உடல். 7 கூறியது. இதற்கு முன்னால், இப்போது கிடையாது, இனியும். மலை தலை. உடலுக்குள் கடல் மலை என்றால் நீர் உடல், அதை தாங்கும் நெற்றி தலை. இந்த அப்போது இங்கு அங்கு உலாவினதை உடலுக்குள் நீ நின்று 7 நிலை செயலுக்குள் நீ நின்று உலாவினது அந்த சூடின் செயல் உள்ளில் ஏறி உருக்கினதை காணாமல் கடல் மலை தோறும் திரிந்தேன். கடல் மலை, கடல் நீர் சக்தி, மலை தலை, அதற்குள் மூளை, அந்த முடிவு. அங்கு சென்று அப்போது 1000 இதழ் சிவன் அந்த தலைக்குள் உருண்டு சுருண்டு கிடக்கும் அந்த இடத்தில் தேடி திரிந்து கால் அளித்தேன் பூரணமை. கால் காற்று, அது தசநாடி செயலில் வலக்கலை இடக்கலை செய்து அழுத்தேன் பூரணமை. முழுமையானேன். அழுப்பது அழுத்தேன். இத்தேன். லாயில் ஊ, லா வாய்வெழுத்து, ஊ அக்னி எழுத்து. வாயுவில் சூடு ஏறினால் எப்படி இருக்கும்? அதனால் தான் இங்கு எழுத்தை ஊனி கூறுவது. 3 எழுத்து தா, 1.2 வாய்வெழுத்து நா ல. இத் புள்ளி இன் புள்ளி கொப்புளில் நடப்பது. ஆ அன்னக்குடல். அன்னக்குடலில் எச்செயலும் செய்வது. அது 6 எழுத்து ஒலியில் வரும். அப்போது இங்கு கூறுவது அழுத்தேன். நான் என்னை மறந்து இருந்தேன், அழுத்திருந்தேன், என்னை மறந்திருந்தேன். பூரணம் அந்த நேரம் உன்னை சூரிய ஒளியை உன்னை ஏற்றியதில் என்னை மறக்க நீ அந்த சூடு சக்தியை அங்கு விளையாட இருந்தேன். அந்த செயல் முடிவு கண்டேன். அது அருளுடைய உடலாய் நீ என்னில் நெஞ்சுக்குள் உன் ஒளிச்சூடு அணுக்களில் சென்று உருகுவதில் என்னை மறக்க 7 நிறம் கடல் மலை. கடல் 7 சூரியநாதன் தொடரில் கூறியது. மழை பெய்து நிலத்தில் ஆனால் 1. மழை பெய்து நிலத்தில் பெய்து தொடங்கினால் 1, நிலத்திலானால் 2. உடல் சுகம் காணும் காமச்சூடில் சுக்லம் 7ஆம் செயல் யோனிக்குள் தெரிக்கும். அந்த சுக்லம் அந்நேரம் முடியளவிற்கு உங்கள் தலை வெடித்தாற்போல் தோன்றும். அந்நேரம் அந்த கணத்தில் அந்த வெடிப்பு செயல் அந்த இடம் உடலில் மலை உச்சி மூளையில் தசவாயுக்களில் தனஞ்சயன் உயிர் பிரிந்து 3ஆம் நாள் தலை வெடித்து தனஞ்சயன் வாயு வெளியில் வரும். அந்த இடத்தில் வாயு செயலில் அங்கு நீ ஏறி சூரியனை கூறுவது. நீ ஏறி வர என்னை நான் மறக்க அதன் செயல் முடிவு கண்டேன் முழுமை. 24 எத்தேசம் காலமும் நாம் இரவாது இருப்போம் என்று உற்றுணைத்தான் பாராமல் உருவழிந்தேன் பூரணமே. எத்தேசம் காலமும் நாம் இரவாது இருப்பது சூரிய ஒளி பூமி லோகத்தில். அதுபோல என்னுள்ளில் எங்கும் நீ உடல் உயிர் மனசு 3லும் பக்தியான சூடு உன் ஒளியில். இங்கு பட்டினத்தார் கூறுவது உடல் செயல் 96 கருவிகளும் மயப்பட்டது. திருக்குறள் கூறுவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். வேற ஒன்று கூறுவது சாவாதே இருந்திட பால்கர.
இப்படி தமிழில் 49,000 ஓலைச்சுவடிகள், அதற்கு முன்னிலும் பின்னில் அநேகம் இருக்கலாம், பின்னில் அநேகம் அழிந்தது. அவர்கள் தத்துவமும் இதைத்தான் கூறுவது. சாவாதிருப்பது அநேக செயல்கள் உண்டு. இன்று பிற மதத்தார் என்ன சொல்கிறார்கள்? உயிரை கொண்டு தின்னால் நமக்கு மோட்சம் கிட்டும், அப்படித்தானே கூறுகிறார்கள். என்ன கிட்டும், என்ன கிடைக்கும்? நாத்தமுள்ள உடலில் எது கிடைக்கும்? அதற்கு இங்கு கூறுவது எது? இப்படி சிந்திக்க வேண்டும். உங்கள் அறிவை உடைத்து சூரிய ஒளி என்னை மறக்க அவன் ஏறி அச்செயலில் முழுமையடைய நான் தாபதபசு சூடில் அனாதி உடலாயி நான் இருக்க முழுமை கண்டேன் அச்செயலுக்கு. இப்படி கூறுவதில் இருப்பம் என்பது எத்தேச காலமும் நாம் இரவாது இருப்பம், விருப்பம் மாறி இருப்பம். அப்போது இங்கு இருப்பம் என்று உற்றுணைத்தான் பாராமல் உருவழிந்தேன் பூரணமை. இருப்பம் என்றால் நீர்க்குடலில் அக்னி ராரு 2 எழுத்து செயல். ஒலியில் அந்த உடலில் இருப்பம் 12 செயல் சூடு. அது 12 அப்பம் என்று கூறுவார்கள். அது இந்நிலை செயலில் வருவது. இது இந்நிலையில் அந்த உடலில் சூரிய வெளிச்சம் ஏறி வந்து செய்யும் கலையில் உள்ளில் இருப்பது. இங்கு நேர்குடல் நெஞ்சு சூரியக்கலை செய்வதில் நடக்கும் இடம். இதை யானைகள், குதிரைகள், யுத்த படைகள், இது உடலை அச்செயலில் கணக்குகளில் சுவாசம் இழுக்கும் எண்ணம் 6 ஆதாரத்தில் ஏறி இறங்கி ஒரு நாள் செய்வதில், அதில் இந்த 6 இடத்தில் நீங்கள் சுவாசம் விடுவது, இழுத்து வலிப்பதில் தங்கி நிற்பது எத்தனை? ஒரு இடத்தில் அது 1 வருடம் எத்தனை? இதை சமஸ்கிருதம் மறைத்தது. கூறுவது மறைத்ததை அவர்களால் உயர்த்த முடியுமா? இங்கு தமிழ் கூறும் அனைத்தையும் அவர் வழிமறைத்து தமிழை மறைத்தது போல இப்படி கூறுவார்களா? இதை எதிர்ப்பார்களா? பார்க்கலாம். அதற்காகத்தான் இப்படி கூறுகிறது. தமிழை எதிர்க்க வேண்டும். உண்மை தத்துவம், எழுத்து, ஒலி, வழி, அத்தகைய விஷயங்கள் செயலில் திருமந்திரம் சிவபரத்துவம் 15 கூறுவது. இதுபதி ஏலம் கமல் பொழில் 7 முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுப்பதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றான். இதுபதி ஏலம் கமல் பொழில் 7 முதுப்பதி செய்தவன் மூதறிவாளன் விதுப்பதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே. 4 இதில் 4 வரியிலும் இதுபதி, முதுப்பதி, விதுப்பதி, அதுபதி என்று வருவதில் என்பது நேர்குடல், மூ என்பது 10 எழுத்தின் தலைவன் எழுத்து மா, அது நேர்குடலில். அதில் மூ அந்த தலைவன் எழுத்தில். அப்போ மா என்பது நமசிவய என்று வருவது. அந்த செயலில் மூ அதில் ஊ எழுத்து ஒலி, அந்த ஸ்வரத்திற்கும் ஊ ஒலி 2 எழுத்தில் செயல் மூவாகி வருவது. விது வாய்வெழுத்து வி வாய்வு செயலில் இயங்கும் ஜல உடல், ஜலத்திற்கு நீர் நடு உடல். வி வாய்வு சங்கு நீர்க்குடலில் சூடு வெளிச்சம். அது அன்னக்குடலில் சூரிய வெளிச்சம் காண்பது. அதுபதி 95 கூறிய அதே அர்த்தம் இங்கும் வருவது.
தூ நெஞ்சுக்குள்ளில் 4 வரியிலும் இது 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 தூ என்று வருவது. தூ நெஞ்சுக்குள்ளில் சூடு வெளிச்சம் ஏறி வருவது. தா தூ ஊ ஒலி உயிரெழுத்து ஒலி நெஞ்சுக்குள் ஒலிப்பது 5 எழுத்தில் கூறியது. ஈ ஊ தூ தா மெய்யெழுத்து மெய்கருத்து உடலில் அச்செயலால் வருவது. அப்படி தூ என்பது இந்த 4 வரியிலும் நெஞ்சுக்குள் நிற்பது. ஏலங்கமல் பொழில் ஏழும் ஏலங்கமல் காமவாயு நெஞ்சினுள்ளில் நிமிர்த்து இருந்ததை கமழ்த்தி அதன் செயலை மறைத்தது. ஏழும் மறுகடல்கள் 7 என்பது மழை ஆகாசத்தில் உருவாகி நீராவுதல் 1, நிலத்தில் பதியுதல் 2, ஆகாரத்திற்கு பொருட்களில் நீர் பாய்ச்சுதல் 3, அதை நீர் செயலோடு உண்ணுதல் 4, அது மலம் வேற நீர் வேற ஆவுதல் 5, அது மஞ்ச இரத்தம் நாதம் 3 நிறமாவுதல் 6, அது உடல் செயலில் அனைத்து செயல் சூடில் மறுஜன்மம் உடல் சுகத்தால் ஆகும் கணவன் மனைவி உடல் இணைப்பில் சுக்லம் 7வது செயல் அது மறுஜனனம். இது நீங்கள் எந்த ஒரு மகனாக பிறந்து வெளிவந்தால் நீங்கள் தனியாக செயல்படுவது. உங்கள் உடலில் எது சென்றாலும் அது தனிமை. அதற்கு வேறு யாரு செயலும் கிடையாது. அந்த வகையில் இங்கு 7 என்பது அந்நிலைக்கு பொருள் காணுதல். செய்தவன் அர்த்தம் மாறுவது. இது உடல் கூற்றில் அன்னக்குடலில் சூடு நீர்க்குடலில் பொருள். நெற்றியில் ஏற தவம் செய்வதில் கண்ணிற்கு மருந்தாய் சூடு மாறுவது. மெய்த்தவம் உணர்வு முகத்தில். அந்த முக சக்தி உணர்வு மாற வேண்டும். தொட்டால் மரக்கட்டை போல் இருக்க வேண்டும். அப்படி அந்த முகத்தில் நோக்கி அன்னக்குடலில் உள்ளில் சூரிய சூடினை ஏற்றி அமருகின்றானே அதுபதி அமருகின்றானே அங்கு அன்னக்குடலின் ஒளி ஜலக்குடலில் ரூ அதன் பொருள் இருக்கின்றான் அமரராய். எப்படி தெய்வ வடிவில் சூரிய சூடினை அமருகின்றான் கூறுவது. அதிபதி 95 கூறியது பொருள். அன்னக்குடலில் இங்கும் அப்பொருள் அந்த இடத்தில் பொருளாய் காட்சி அளிக்கிறான். இன்று சில மத போதகர் மத பிரசங்கத்தில் ஒரு வரியில் ஒரு வார்த்தையை கூறினால் அடுத்து எங்கும் அந்த வரி வந்தால் அதன் அர்த்தம் கூறமாட்டான். இங்கு எந்த இடத்தில் எந்த அர்த்தம் வருகிறதோ அதை நான் திருப்பி அங்கு கூறுகிறேன். அப்படி என்றால் இது எப்படி புரிய வேண்டும்? அது எழுத்து ஒலி வடிவத்தில் அதன் அர்த்த ஸ்தானம் தெரிந்தது கொண்டு இப்படி கூறுவது. இங்கு அந்த 4 வரியில் 61 எழுத்து பட்டினத்தார் சிவவாக்கியர் இசைந்த பண் எழுத்து என்பதில் கூடியதை புரிந்து கூறுவது. சமஸ்கிருதம் கூற வேண்டும். வேறு எந்த மதமும் கூறலாம் அவர்கள் மொழியில் இருந்து. இப்படி எங்கள் இது இத்தனை எழுத்தில் இத்தனை எழுத்து இப்படி என்று கூற உலகத்தில் யாரும் வர முடியாது. இருந்தால் காணலாம். வரட்டும், எனக்கும் சந்தோஷம். நானாக பெருமை அடைய கூறுவது இல்லை. அவர்கள் தத்துவத்தை இங்கு கூறுவது. பட்டினத்தார் 30, 48, 52 சந்த விருத்தம். இனி சிவவாக்கியார் எப்போதும் இசைந்த பண் எழுத்தும் நீ என்பது அதன் தத்துவத்தில் இங்கு எப்போதும் கூறுவது. அன்னை எழுத்து ஒலி 6 அது ஆ க ஆ ஒலியில் இசைப்பது. நீரெழுத்து 5 ஒலி ஈ மா ஈ ஒலியில் இசைப்பது. அக்னி எழுத்து 20
ஒலி. த உ இல் ஒலிப்பது. வாயு எழுத்து 28 ஒலி. ப ந ர ஏ ஏ ஒலியில் இசைப்பது. ஊ என்ற ஒலி. ஊ என்ற ஒலி ஈ ஒலி எழுத்தில் இணைந்து செயல்படும் கீ. கீ கூ கோ என்று வருவதில் இப்படி வருவதில் ஈ ஒலி. காயில் ஈ ஒலி வருவதை ஈ ஒலி என்றும், கூவில் ஊ ஒலி வருவதை அதை ஊ ஒலி செயல் என்று கூறுவது. இங்கு கோயில் வரும்போது ஏ, கே வரும்போது ஏ ஒலியில் கூறுவது. இப்படி சிவவாக்கியர் இசைந்த பண் எழுத்தும் என்பதின் தத்துவத்தில் இங்கு அதன் வட்டம், வளைவு, நீட்டல், குறுக்கல், குறியது எழுத்து, புள்ளி, வரை எழுத்து என்பதன் தத்துவம் மறைக்காத கேட்போர்க்கு புரிந்தால், கிரந்தங்கள் அர்த்தம் யார் கூறினாலும் உலகில் முதல் மொழி தெய்வம் மனதில் தெய்வம் எழுத்தில் உருவானது என்று இங்கு கேட்பவர்களுக்கு புரியும். சமஸ்கிருதம் மறைத்த காரணம் எப்படி என்று நீங்களே புரிவீர்கள். இது சொந்த அறிவில் எடுத்து உரைக்க இப்படி கூறுவது. என் அறிவில் உன்னில் படர உன் அறிவை நீ உடைத்து புரிய வேண்டும். இங்கு இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும். பொழில் நம் உடலின் செயல், ஆகாரத்தால் நடப்பது. அந்த பொழில் உடம்பை அந்த உடலிலிருந்து அவர்கள் உடலில் பொருள் கண்டு பொழிந்தது, மாற்றியது. காமம் வாயுவை கீழாக்கி ஆரூர் பெயர் திகழ கமல் வாயு தசவாயுக்களில் காம வாயுவை கீழாக்கி ஆரூர் பெயர் திகழ ஏலம் கமல் வாயு செயல் உடலை இல்லாமல் ஆக்கியதன் காலம் நீர்க்குடலில் சூரிய வெளிச்சத்தின் பொருள் கண்டே. முதுபதி செய்தவன் செய்தவன் முதலறிவாளன் வாளான் வாழ் நிறமானது வவ்வெழுத்தும் மவ்வெழுத்தும் வாழாவும் சிவவாக்கியர் கூறியது. இங்கு சூரிய நிறம் கண்ணின் செயலை மறைக்க முதுபதி செய்தவன் 10 எழுத்து சத்து மா எழுத்து நம என்பதில் 10 எழுத்து தலைவன் மாசத்தில் ஊ அக்னி கலையில் வெளிச்சம் தபத்தில் ஏற்றி கண்ணிற்கு செல்ல விதுப்பதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி. விதுப்பதி அன்னக்குடலில் அகங்கார கூடலில் நீர்க்கரை உண்டு. அங்கு வெளிச்சம் ஏற மனசு அந்த கண்ணில் கண்டு மெய் முக உணர்வு சூடில் உருகினாலே பஞ்ச இந்திரியங்கள் நீர்ச்செயல்கள் அற்று வருவதற்கு உருக்க வேண்டும். அது சித்துடல் ஆவதற்கு அந்த தவம் கண்ணிற்கு. அது அன்னக்குடலில் ஏறும் வெளிச்சம் காண்பது. வலது பாகம் கிழக்கு பார்க்க நம் வலது பாகம் கிழக்கு பார்க்க அந்த பக்கம் சாய்ந்து ஒளி வீசும் சூரிய காலம் வேனல் காலம். அக்காலம் பாறையின் மேல் இருந்து சூரிய சூடு அவர் திருமூலர் புறத்தொலியில் பட்டு அது உள்ளில் இறங்கவே அந்த உடல் சூடில் இருக்கும்போது திருமூலர் உடல் இழந்து உள்ளில் இருக்கிறானே யார் சூரிய ஒளி. அது 7 அவதார செயல் நீர் தத்துவ செயலை குறிப்பது. மறைக்கடல்கள் 7 என்பதன் செயல். இங்கு புள்ளி எழுத்து ஒலி 13 எண்ணம். ஒரு எழுத்து இம் மா
மாய்க்குள் வருவது, அது வாய்க்குள் நிறம் வெள்ளை நிறம் ஆக்குவதன் செயல். அது அங்கு சூரிய வெளிச்சம் ஏறுவது, அந்த துப்பல் பதை நின்று வருவது. வாய் வெளுக்க என்பதற்கு 12 புள்ளி பொக்குள் கொடி எழுத்து வாயு செயல் நெற்றியில் 3 புள்ளி. இப்படி எழுத்துக்களை வைத்து உடல் பொருளை கூற அவர்கள் எழுத்து செயல் தத்துவம் ஒவ்வொரு அவயவயங்களை கூறுவது உடலுக்குள். சமஸ்கிருதம் மறைத்தது போல வெளி மதங்களுக்கு தெரியுமா இப்படி என்று கூற அங்கு வசனமாய் உள்ளதே. அதில் உண்டு திருமந்திர தத்துவம். புரிந்தால் அவர்களின் உள்பொருள் இதுவே. எவர் எதிர்த்தாலும் சத்தியம் எதிராகுமா?